Hello guys, welcome to Kavinperfecttech. இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ், அதாவது ஸ்டோரி டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டோரி டேப் அப்படின்னா என்ன, இந்த ஸ்டோரி டேப் கிடைக்கிறதுக்கு யூடியூப்லேருந்து நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்டோரி டேப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அண்ட் ஸ்டோரிஸ் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி இந்த ஒரு வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம் guys. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டென் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் guys. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 10 வரைக்கும் பாருங்கள் guys. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஸ்டோரி டேப் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ், லைக் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி ஸ்டோரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா போஸ்ட் கூட போட்டுக்கலாம் கைஸ். வீடியோ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேனலுடைய ப்ரொஃபைல் இமேஜ் வந்து வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது அதில் வந்து ஸ்டோரி வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும் கைஸ். இல்லை அப்படின்னு சொன்னால் யூடியூப்லேருந்து ரெக்கமெண்ட் ஆகும், தனியாக ஸ்டோரிஸ் அப்படிங்கிற பேஜில் ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கும், அதில் உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வரலாம் கைஸ். ஸோ இந்த ஸ்டோரி டேப் நம்ம கிடைக்கிறதுக்கு யூடியூப்லேருந்து என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டேப் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிட்டுருவாங்க. நீங்கள் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 days ஆகலாம், அந்த ஸ்டோரி டேப் வரதுக்கு நான் 7 days ஆகலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பட் 1 month கூட ஆகலாம். இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா 2 month ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் 7 daysக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி டேப் அப்படிங்கிறது எனேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி டேப்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது அதில் லிங்க்கு, மென்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துக்கலாம் கைஸ். லைக் வீடியோவோட லிங்க் ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி கொடுக்கும்போது ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவோட லிங்க்குள்ளே வந்து போயிருங்க. ஸோ போகும்போது உங்களுக்கு வீடியோஸ்க்கு வியூஸ் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, அண்ட் வாட்ச் கால்ஸ் கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது கைஸ். அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரி வீடியோஸ், நீங்கள் சேனலில் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டோரி டேப் யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி டேப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். சின்ன சேனலாக இருந்தாலும் சரி, பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டோரி டேப் அப்படிங்கிறத வந்து பக்காவாக கிரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அண்ட் முக்கியமானது, நீங்கள் ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டோரி அப்லோட் பண்ண 7 days வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய பிளேஸில் இருக்கும் கைஸ். 7 daysக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். அண்ட் ஸ்டோரி டேப்பில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 30 days வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 30 daysக்கு அப்புறம் தான் அதில் ஸ்டோரி டேப்பில் வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணுவாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 days இருக்கும். பட் ஸ்டோரி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து 30 days மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் கைஸ். ஸோ இப்போ ஸ்டோரி எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஹெல்ப் ஆர்டிக்கல் கொடுத்துருக்கிறபடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டோரி டேப் வந்து எனேபிள் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னும் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணாதான் நம்மளுக்கு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டேப் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். ஸோ நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி வீடியோஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க கைஸ். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டோரி டேப் அப்படிங்கிறது எனேபிள் ஆகலை. பட் யூடியூபுடைய ஹெல்ப் ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கப்படி நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோரி வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் யூடியூப் சேனல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கீழே ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் செகண்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். டேப் த கேமரா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் அந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டோரி டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ டோன்ட் see the story option your device is not compatible with the stories at this time. அதில் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஸ்டோரி டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டோரி டேப் அப்படிங்கிறது எனேபிள் ஆகலை அப்படிங்கிறத மீனிங் கைஸ். ஸோ அதை எங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் த கேப்சர் பட்டன் டு டேக் ஏ ஃபோட்டோ ஆர் ஹோல்ட் இட் டவுன் டு ரெக்கார்ட் ஏ வீடியோ. அந்த சிவப்பு கலரில் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவாக எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோவாகவும் ஷூட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் லைக் மியூசிக், ஃபில்டர்ஸ், ஸ்டிக்கர்ஸ், ஆட் டெக்ஸ்ட். யூ கேன் ஆல்சோ ட்ரிம் யுவர் ஸ்டோரி ஆர் சேவ் யூ டு யுவர் கேமரா ரோல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அல்லது கலர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய வீடியோ வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கட் பண்ணிக்கலாம் கைஸ், அல்லது நீங்கள் கேமரா ரோலில் சேவ் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 5th டேப் டு போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிடலாம் கைஸ். இல்லை நான் வந்து கைன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து ஸ்டோரி வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நோ ப்ராப்ளம் கைஸ். இதே ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூடியூப்லேயே க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் சாஃப்ட்வேரில் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஸ்டோரி டேப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்டோரி டேப்னா என்ன, ஸ்டோரி டேப்புக்கான என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரி டேப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அண்ட் இந்த ஸ்டோரி வீடியோஸ் வந்து எப்படி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஹெல்ப் ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கபடி உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் கைஸ். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கைஸ், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான யூடியூப் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி கைஸ். மேலும் இது போன்ற நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்களா கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் எடிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் கைஸ்.